தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல கிங்ஸ்டன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் கமல் பிரகாஷ் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கிராம கடற்கரை கிராம மக்கள் மீன்பிடி தொழிலை தான் வாழ்வாதாரமா நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால மீன் பிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பேராசை பிடித்த ஆன்மா கடற்கரையை ஆட்கொண்டு யாரெல்லாம் மீன் பிடிக்க போறாங்களோ அவங்க எல்லாம் கொன்று குவிக்குது. இதனால அந்த கிராம மக்கள் 40 ஆண்டுகளா மீன் பிடிக்க போகாம இருக்காங்க. சோ தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடத்தல் தொழில ஈடுபடுறாங்க. அதுல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். இவரும் ஆரம்பத்துல கடத்தல் தொழில் தான் செய்யறாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய பின்னணியை அறிஞ்சு தன்னுடைய கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்கணும் அப்படின்றதுக்காக மர்மங்கள் சூழ்ந்த கடலுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தன்னுடைய நண்பர்கள் கூட கடலுக்குள்ள போறாரு. போனவர் உயிருடன் திரும்பி வந்தாரா இல்லையா, அல்லது கடலுக்குள்ளேயே இருந்து போனாரா, தன்னுடைய கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறத திகில் கலந்த ஒரு ஃபேண்டசி திரைப்படமா சொல்லக்கூடிய படம் தான் இந்த கிங்ஸ்டன். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் ஜிவி பிரகாஷ் ஒரு மீனவ கிராமத்து இளைஞரா நடிச்சிருக்காரு. வழக்கம் போல நடிப்புலையோ தோற்றத்திலையோ எந்த மாற்றமும் செய்யல. ஒரு இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிருக்காரு. நடிப்புல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. அதே போல நாயகி திவ்ய பாரதி, இவங்க தேவையில்லாம ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாம கதாநாயகி இந்த படத்துல திணிச்ச மாதிரி இருந்துச்சு. இவங்க எல்லாமே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். அதே போல இந்த கிரீன் மேட் அப்படின்னாலே கோகுல்பேட்டை தான். அதாவது கடலுடைய